Very good evening to all of you students. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா D&F block elements. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செஷன் 1. இது வந்து ஒன் ஷாட் வீடியோ கிடையாது D&F blockல. இது வந்து நம்ம ரெண்டு ஃபுல் பார்ட்டா பார்க்க போறோம். ஏன்னா இந்த சாப்டர்ல வந்து உங்களுக்கு நிறைய ரிவிஷன் தேவைப்படுது. அண்ட் மோரோவர் இதுல வெறும் क्वेश्चंस மட்டும் சால்வ் பண்றது வொர்க் அவுட் ஆகாது. இதுல நம்ம கொஞ்சம் தியரியும் படிக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? சோ அதனால நம்ம இன்னைக்கு D&F block elementல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு கேட்டிங்கனா we are going to see the first part. அதாவது D block elementோட physical properties வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் D block chemical elementsோட chemical properties, அதாவது potassium dichromate, potassium permanganate இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு தென் அக்கார்டிங் டு தட் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் F block elements அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ரெண்டு பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் அபவுட் D block elements, அதோட இன்ட்ரடக்ஷன், அதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் D block elementsல. ஸோ அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? ஓகே ஃபைன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது D&F block elementsல. எஸ், 1 minute. ஓகே, ஸோ இந்த D block elementல எதெல்லாம் D block elementனு ஃபர்ஸ்ட் சொல்வீங்க? லாஸ்ட் electron when it enters into the d orbital, sorry 1 minute. ஸோ கடைசி எலக்ட்ரான், நீ எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது உன்னோட லாஸ்ட் electron if it enters into the d orbital of the penultimate shell, then அப்போ penultimate shellனா n-1d orbital, அப்போ அவங்கள வந்து நீங்க D block elementனு சொல்வீங்க. ஏன்னா இப்போ எல்லா எலிமெண்ட்ஸ்லையுமே d orbital இருக்கும், எல்லா எலிமெண்ட்ஸ்லையுமே d orbital ஃபில் ஆகி தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ ஜிங்க்குக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் எப்படி வரும்னா அட்டாமிக் நம்பர் வந்து 30 ஜிங்க்குக்கு. அப்போ ஆர்கான் 4s2 3d10 இதுதான் கான்ஃபிகரேஷன் ஜிங்க்குக்கு வரும். கரெக்டா இல்லையா? அப்போ ஆர்கான் 4s2 3d10ங்கிற கான்ஃபிகரேஷன் ஜிங்க்குக்கு வரும்பொழுது நம்ம இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி 3d10 கான்ஃபிகரேஷனோட இதுக்கப்புறம் ஆர்கான் ஜிங்க்குக்கு அப்புறம் யார் வருவாங்க உங்களுக்கு? 31st எலிமெண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து போரான் குரூப் இருக்கும், கேலியம் வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ கேலியம் வரும். இப்போ கேலியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் D block கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். அப்போ ஜிங்க் வந்து D block எலிமெண்ட்னா எனக்கு அதுவும் D block எலிமெண்ட்டில் சேருமா மேம் அப்படின்னா கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஜிங்க்குக்கும் கேலியமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஜிங்க்கில் லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் இன்டூ D orbital, பட் கேலியமில் லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் இன்டூ P orbital. ஓகே, இப்போ பார்க்கணும்னா ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கான் 4s2 3d10 இதுதானே ஆர்டர்? கரெக்ட். இப்போது கேலியம்க்கு அட்டாமிக் நம்பர் வந்து 31. அப்போ எப்படி ஃபில் பண்ணுவேன்னா ஆர்கான், ஓகே, ஆர்கான் 4s2 3d10 4p1. லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகுது? 4th p orbital, 4p orbital. அப்போ it is a p block element. அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுதோ அந்த பிளாக் எலிமெண்ட் அது. அவ்வளோதான். சரியா? இதில் கன்ஃபியூஷனே நம்மளுக்கு வேண்டாம். ஸோ ஓகே, அப்போது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எனி D block element என்ன அப்படின்னா n-1 d1 to 10 ns1 to 2. புரியுதா? ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி என்ன? n-1 d1 to 10 ns1 to 2 இதுதான் ஆர்பிட்டலோட கான்ஃபிகரேஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல், இது வந்து என்னது? இன்னர் மோஸ்ட் D orbital. புரியுதா? 1 minute. இது வந்து என்னன்னா ns1 to 2 இருக்கு, இது வந்து என்னது? n-1 d1 to 10 இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? ஸோ ஹவு டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட் மேம்? இந்த கான்ஃபிகரேஷனை எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்கான் ஜிங்கே எடுத்துக்கோங்களேன். ஜிங்கோடது எப்படி முடியுது? ns2 முடியுது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? n-1 d1 to 10ன்னு இருக்கு. கரெக்டா இல்லையா? ns2 அதுக்கப்புறம் என்ன வருது? இங்கே என்ன 4னா இப்போ இது அதை விட 1 கம்மி, n-1 d1 to 10. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போது இது வந்து இன்னர் D orbital, இதுதான் பட் என்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இஸ் தட் கிளியர்? அப்போது நம்ம இங்கே எழுதும்போதே when we start writing the electronic configuration of these elements, ஒவ்வொரு எலிமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் அப் இதுவே எடுத்துக்கலாமே, ஸ்கேண்டியம் என்ன மேங்கனீஸ் எடுத்துக்கலாம். மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர். அதே மாதிரி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் that you have to study the elements in D block and also in F block as much as possible. ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது என்ன மேம் D blockல அப்படின்னா, ஒரு நிமிஷம், D blockல நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது இந்த ஏரியா, இந்த ஏரியா ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் இவங்கள அட்டாமிக் நம்பரோட நம்ம படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த டவுன்வர்ட்ஸும் கொஞ்சம் படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம். ஸோ நிக்கலுக்கு கீழே யார் இருக்காங்க? பெலாடியம் அண்ட் பிளாட்டினம்.
இது நம்மளுக்கு தெரியும். காயினேஜ் மெட்டல்ஸ் காப்பர், சில்வர், கோல்டு. ஓகே, அதே மாதிரி இந்த ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு மண்டையில் ஏறும். ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி. கீழே இருக்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், அட்லீஸ்ட் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி, காப்பர், சில்வர், கோல்டு, நிக்கல், பெலாடியம், பிளாட்டினம். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா டைட்டானியம், ஜிர்கோனியம், ஹஃப்னியம். இது பேஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் டு ஸ்டடி திஸ் பார்ட். என்னது? டைட்டானியம், ஜிர்கோனியம் அண்ட் ஹஃப்னியம். அந்த ஏரியா நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி இது கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அயனுக்கு கீழே ருதீனியம், ஆஸ்மியம். ஆஸ்மியம் இஸ் அ மெட்டல் வித் ஹையஸ்ட் டென்சிட்டி. ஆஸ்மியம் இஸ் அ மெட்டல் வித் ஹையஸ்ட் டென்சிட்டி. அடுத்து எனக்கு யார் இருக்காங்க? இங்கே இரிடியம் இருக்காங்க, டங்ஸ்டன், குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். இப்போ உட்காந்து என்னாலே நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வைக்க முடியாது, பட் சில இதில் குரூப்பில் படிச்சுக்கணும், அதில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே ஸ்கேண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டீனியம், இதுவும் ஞாபகம் இருக்கணும். இந்த ஏரியாஸ் யூ ஷுட் ரிமெம்பர். அதே மாதிரி இது அப்புறம் இங்கே 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 இந்த ஏரியாஸ். புரியுது என்ன பேசிகிட்டு இருக்கணும்? ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மற்றதெல்லாம் ஓகே. எஃப் பிளாக் எலிமெண்ட் எப்படி மேம்னா, எஃப் பிளாக் எலிமெண்ட்டை மொத்தமாகவே ஞாபகம் வச்சுக்கணும், ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் எஃப் பிளாக். சரிங்களா? அதில் எந்த ஒரு தயவுதாட்சணியும் கிடையாது, ஃபுல்லாக மனப்படம் பண்ணணும் எஃப் பிளாக். அது எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ பட் எனிவே இந்த செஷனில் டி பிளாக்ல இது ஓகே. இப்போ அப்போ மேங்கனீஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அட்டாமிக் நம்பர் என்னது? மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர் வில் பி வாட்? 25. ஸோ when it comes as 25, நியரஸ்ட் நோபல் கேஸ் வந்து ஆர்கான். கரெக்டா? ஸோ ஏன்னா ஹீலியம்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் 2, நியானுக்கு வந்து 10. கரெக்டா? ஆர்கானுக்கு வந்து என்னது? 18, கிரிப்டானுக்கு வந்து 36. அப்போ 18ல் இருக்கிறது யாரு? ஆர்கான். அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஆர்கான் 4s2 3d5. Argon 4s2 3d5. This is the electronic configuration of your manganese. Is that clear to all of you? இது வரைக்கும் you have to remember for sure. இது வரைக்கும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அப்போ 4s2 3d5 is the electronic configuration of your manganese. எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம் நல்லா தெரியுது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ if manganese is going to get converted to Mn+2 மாறப்போகுது அப்படின்னா எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டல்லேருந்து வெளில போகும்? 3D லாஸ்ட்டாக ஃபில் ஆகுறது 3Dலேருந்து ஃபில் ஆகும். பட் வெளியில் போகிறது பேலன்ஸ். இதுக்கப்புறம் நீ இதை ரீரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எலக்ட்ரான் ஃபில் பண்ணுற ஆர்டர் தாம்மா இது. பட் ஆக்சுவலாக எப்படி இருக்கும்? எனக்கு ஆர்கான் இருக்குன்னா 3Dக்கு அப்புறம் தான், தேர்ட் எனர்ஜி லெவலுக்கு அப்புறம் தான் ஃபோர்த் எனர்ஜி லெவல் வரும். பட் எலக்ட்ரான் ஃபில் ஆகும்போது 4s ஃபில் ஆகிட்டு அப்புறம் 3D ஃபில் ஆகுது. தட் டசன்ட் மேட்டர். பட் அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து 3D இருக்குன்னா அதுக்கு அடுத்து தான் 4s ஷெல் இருக்கும். அப்போ when electron is getting lost, first it gets lost in the 4s shell. அப்போ இங்கே என்ன வரும் கான்ஃபிகரேஷன்? ஆர்கான் 4s2லேருந்து எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 3d5 will be the configuration. என்ன வரும்? ஆர்கான் 3d5. இது வரைக்கும் இங்கே இருக்க பார்ட், இது வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே. பட் தேர் ஆர் ஆல்சோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் ரொம்ப ஸ்டேபிள்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக இல்லையா? அப்போ ஹாஃப் ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் இஃப் இட் இஸ் வெரி ஸ்டேபிள், தென் ஆல் ஆட்டம்ஸ், இது முக்கியமாக டி அண்ட் எஃப் பிளாக்ல நம்ம அதிகம் பார்ப்போம். ஸோ ஆல் ஆட்டம்ஸ், எல்லா ஆட்டமுமே சும்மா டி அண்ட் எஸ் ஆர்பிட்டலுக்கு நடுவில் ஒரு சின்ன டிரான்சிஷன் நடந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3D ஆர்பிட்டலுக்கும் 4s எனர்ஜி லெவலுக்கும் நடுவில் எனர்ஜி கேப்புங்கிறது ரொம்ப கம்மி. நான் இப்போ சொல்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்வீன் 3D சப்ஷெல் அண்ட் 4s சப்ஷெல் எனர்ஜி டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல லெட்ஸ் கம் பேக் டு குரோமியம். குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் 3d5 4s1. எப்படி மேம்? ஏன்னா 4s ஃபில் ஆகுது தானே 3D ஃபில் ஆகணும். வை? பிகாஸ் இப்போ குரோமியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 24. அப்போ எப்படி வரும்னா ஆர்கான் 4s2 3d4னு வரும். எப்படி வரும்னா ஆர்கான் 4s2 3d4. ஜஸ்ட் நோட் ஆன் திஸ் கைஸ், ஜஸ்ட் அ மினிட். எஸ் கைஸ். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வரும்? ஆர்கான் 4s2 3d4 தானே இருக்குது. இதுதான் இருக்கணும். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில். பட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா, குரோமியம் சின்ன 4sக்கும் 3Dக்கும் நடுவில் எனர்ஜி டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப கம்மி.
okay அப்ப என்ன ஆயிடும்னா electron from 4s will jump to 3d so that if there is a possibility of ரெண்டு ஆர்பிட்டலுக்குமே இப்போ இது ஸ்டேபிளா இருக்கு இந்த ஆர்பிட்டல் ஸ்டேபிளா இருக்கு பட் இந்த ஆர்பிட்டல் ஸ்டேபிளா இல்ல அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் டிரான்சிஷன்னால ரெண்டு ஆர்பிட்டலுக்கும் ஸ்டெபிலிட்டி வரதுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா எனக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துரும் அப்போ இதுவும் ஹாஃப் ஃபில்டு இதுவும் ஹாஃப் ஃபில்டு ரெண்டு ஆர்பிட்டலுமே ஸ்டேபிள் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஸோ அதனால இங்கே ட்ரான்சிஷன் நடக்கும் அதே மாதிரி காப்பருக்கு எப்படி இருக்குன்னா கான்ஃபிகரேஷன் ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் காப்பர் வந்து என்னன்னா argon 4s2 3d9 4s2 3d9 அப்போ one electron from here will jump so that both of them will have what half filled orbitals both of them will have half filled orbitals hope you all understood up to this okay let's get on to the next part why are chromium and copper exception to electronic configuration இதுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் half filled orbital completely filled orbital இருக்கறனால இது இருக்கு அப்படி பட் இது எப்படி how do you put it in words I'll give you இப்போ நீ என்ன பண்ண போறேன்னா வீடியோவை பாஸ் பண்ணிக்கோ பாஸ் பண்ணிட்டு நீ எழுது ஆன்சர் குரோமியம் காப்பருக்கு ஏன் வருதுன்னு ஃபர்ஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ நான் சொல்யூஷன் காட்டுறேன் இதோட ஆன்சர் என்ன வரும்ங்கிறது காட்டுறேன் அப்போ you will get an idea சரியா ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் so why are chromium and copper exception to electronic configuration why because these two elements are exception because it is easier for them to remove a 4s electron and bring it to the 3d subshell நான் இப்பதான் சொன்னேன் ஏன் ஈஸியா இருக்கு because the energy gap between 4s and 3d is very less அதனால it is easier for them to remove a 4s electron and bring them to 3d subshell which will give them a half filled or completely filled subshell creating more stability ரொம்ப முக்கியம் இங்க key point half filled completely filled subshell more stability புரியுதா and கீழ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் இப்படி தான் ஒரு NCERT எக்ஸாம்க்கு நீ ஆன்சர் பண்ணணும் this is how you are supposed to answer for an NCERT examination clear okay let's get on to the next question transition elements are those இப்போ எனக்கு ஸ்காண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் அதாவது சாரி இங்க ஸ்காண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் இவங்களை டி பிளாக் எலிமெண்ட் தான் சொல்லுவோம் ஏன் இவங்க எல்லாரோட கான்ஃபிகரேஷன்லையும் லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டல்ல தான் ஃபில் ஆகுது அதனால குரூப் 2ல இருந்து குரூப் 12 வரைக்கும் குரூப் 3ல இருந்து கரெக்டா தேர்ட் குரூப் இது தேர்ட் குரூப்ல இருந்து 12th குரூப் வரைக்கும் ஓகே எனக்கு இருக்கிறது என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒன்லி யோர் டி பிளாக் எலிமெண்ட் பட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ங்கிறது யார் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்காண்டியம்ல இருந்து காப்பர் வரைக்கும் தான் எனக்கு டிரான்சிஷன் எலிமெண்ட் these are இந்த ஜிங்க் குரூப்ல இஸ் நாட் டிரான்சிஷன் எலிமெண்ட் these are not transition element எனக்கு ஸ்காண்டியம்ல இருந்து காப்பர் வரைக்கும் வரவங்க மட்டும் தான் டிரான்சிஷன் எலிமெண்ட் கேட்டகரியில வருவாங்க புரியுதா ஓகே ஃபைன் சோ அப்ப அதுபடி this so transition elements are those elements whose atom in ground state or ion in common oxidation state contains incomplete d subshell okay நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பாயிண்ட் transition element னா என்னன்னா those elements எந்த எலிமெண்ட் those elements whose atom in ground state ஒன்னு ground stateல இருக்கலாம் or in common oxidation state contains incomplete d subshell சரிங்களா அப்போ ஜிங்கோட கதைக்கு ஃபர்ஸ்ட் வரலாம் இப்போ ஜிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா argon 4s2 3d10 அதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s2 3d10 that is its configuration இதே ஜிங்க் வந்து +2 ஸ்டேட்ல எனக்கு எப்படி மாறிடும்னா argon 3d10 ன்னு மாறிடும் argon என்னன்னு மாறிடும் 3d10 இது இப்படி மாறிடும் சரியா சரி இப்படி மாறுறதுனால என்ன மேம் சார் எனி ப்ராப்ளம் எஸ் there is a problem என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட அட்டாமிக் ஸ்டேட்லையும் அது கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் டி ஆர்பிட்டலில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே கிடையாது அதே மாதிரி +2 ஸ்டேட்லேயும் அது கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் டி ஆர்பிட்டலில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே இல்லை இன்கம்ப்ளீட் டி சப்ஷெல் எனக்கு ரெண்டுலேயுமே இல்லை அப்போது ஜிங்க்குக்கு கீழே வரக்கூடிய கேட்மியம் மெர்க்யூரி இவங்க எல்லாருக்குமே வந்து ஜிங்க் கேட்மியம் மெர்க்யூரி இவங்க மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா what you can observe one thing in common is their electronic configuration is completely filled so they are not called as transition elements but they are d block elements so
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி 3 பேர், கீழே இருக்கக்கூடிய காப்பர், நீஷியம், இவங்க 4 பேருக்குமே வந்து இது 3, அதாவது ஃபர்ஸ்ட் சீரீஸுங்கிறது என்ன சீரீஸ்னா 3D சீரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே 3D ஆர்பிட்டல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். And last electron is getting entered into the 3D orbital. ஸ்காண்டியம்க்கு கீழே யார் இருப்பாங்கன்னா இட்ரியம் இருப்பாங்க, இட்ரியம் குரூப். அப்போ அவங்களதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வருவாங்க 4D சீரீஸ், அப்புறம் இருக்கிறது 5D சீரீஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது 6D சீரீஸ். இதுதான் சீரீஸ். புரியுதா? தட்ஸ் இட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நவ் நெக்ஸ்ட், give reasons. Zinc is not regarded as a transition element. அடுத்து, copper atom has completely filled d orbitals in its ground state. It is regarded as a transition element. ரெண்டு questionக்கு answer எழுதணும் நீங்க இப்போ. Okay, try giving out your answers here guys. Try giving out your answers. Make it fast. Give reasons. Zinc is not regarded as a transition element. Why? First. அதே மாதிரி I wanted to tell you copper atom has completely filled orbitals in its ground state. It is regarded as a transition element. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு you can write your answer. If you wanted to make this session as usual as possible, நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன்னா இப்படி தான் நீங்கள் என்சிஆர்டிக்கு தியரி கொஷின் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு ஆன்சர் நம்புகிறேன். Now let's look at the answer for this question. Zinc is not regarded as a transition element. Why is it not regarded as a transition element? Because ரெண்டு இடத்துலையுமே ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் 30, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது இருக்கும். இதுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருக்கு. நாட் ஓன்லி இந்த அட்டாமிக் ஸ்டேட் பட் ஆல்சோ இந்த அயானிக் ஸ்டேட்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல். அந்த ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கோ, முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஆன்சர். காப்பர் ஆட்டம் ஹேஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட். காப்பர் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் 29. அப்போ என்ன வரும்னா ஆர்கான் 4s1 3d10 கான்ஃபிகரேஷன் இருக்கும். கரெக்டா? எஸ். பட் இட் இஸ் கன்சிடர் அஸ் மேம் என்ன சொன்னீங்க, டி ஆர்பிட்டல் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் அது டிரான்சிஷன், இல்லைன்னா டிரான்சிஷன் கிடையாது. அப்போ காப்பர் வந்து டிரான்சிஷன் தானே மேம்? டிரான்சிஷன் கிடையாது தானே, ஏன்னா 4s1 3d10 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. பட் நான் என்ன சொன்னேன், ஐதர் ஆட்டமாக இருக்கும்போது அல்லது அயான்ஸ் ஏதாவது ஒன்லையாவது அதுக்கு இன்கம்ப்ளீட் ஆர்பிட்டல்ஸ் வரும், இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல் இருக்கணும். காப்பருக்கு அட்டாமிக் ஸ்டேட்டில் தான் டி ஆர்பிட்டல் வந்து இன்கம்ப்ளீட்டாக இல்லை, கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. பட் அதே காப்பர் வந்து when it goes to the +2 ஸ்டேட், காப்பர் +2 ஸ்டேட் போடும். ஏன்னா காப்பர்னால 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ண முடியும். ஒன்று வந்து +1, இன்னொன்று வந்து +2. அப்போ காப்பர் வந்து +2 ஸ்டேட்டில் என்ன கான்ஃபிகரேஷன் எக்ஸிபிட் பண்ணோம்னா ஆர்கான் 3d9. அப்போ அதோட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் அதால் என்ன பண்ண முடியும், இட் கேன் எக்ஸிபிட் வாட், இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல். இப்போ நீ கேட்கலாம், அப்போ ஜிங்க் +3 ஸ்டேட்டில் 3d9 தானே மேம் ஆகும்? ஜிங்க் +3 ஸ்டேட் எக்ஸிபிட்டே பண்ணாது. ஏன்னா 3d10ங்கிறது சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல், வெரி ஸ்டேபிள். ஸோ இதுக்கு கீழே இதுக்கப்புறம் இருக்க ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு அவங்க மோஸ்ட்லி போக மாட்டாங்க. ஏன் மேம் காப்பர் மட்டும் 3d10 இருக்குது, ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டா Cu+1லேயே இருக்குமே. பட் எதுக்கு அங்கேருந்து Cu+2 போகுதுன்னா காப்பர் வந்து +1 ஸ்டேட்டில் டைமர் தான் ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுதா? ஸோ அதால் +2 ஸ்டேட் கண்டிப்பாக எக்ஸிபிட் பண்ண முடியும் காப்பர்னால. புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். எனிவே லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சம் ஆஃப் த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யுவர் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வைஸ் பார்த்தேன் அப்படின்னா டி பிளாக் எலிமெண்ட்டுக்கு இட் ஹாஸ் காட் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த், வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி டக்டைலிட்டியும் உண்டு, மால்யபிலிட்டி உண்டு, எல்லாமே. ஏன்னா டி பிளாக்ல இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் கூட கிடையாது, மோஸ்ட்லி எல்லாமே என்னது மெட்டல்ஸ் தான். அதில் லிக்விட் மெட்டல் இருக்கலாம், பட் எல்லாமே என்னது மெட்டல்ஸ். அதுக்கப்புறம் ஹை தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. சில்வர் இஸ் ஒன் such element with high thermal conductivity. காப்பரும் எலிமெண்ட் வித் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஆக்சுவலி சில்வருக்கு ஜாஸ்தி, பட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி, அதனால நம்ம காப்பர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மெட்டாலிக் லஷஸ். Obviously gold, platinum, all those most lustrous metals are there in the D block element only. Very hard and low volatility. So very ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஈஸியாக பாயில் ஆகாது, வாலட்டை கேஸ் எல்லாம் மாற மாட்டாங்க. பட் இதில் எக்ஸப்ஷன் இருக்காங்க யாருன்னா ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்யூரி. இது 3 பேருமே ரொம்ப ஹார்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஜிங்க் பிளேட்டில் ஜிங்க்கெல்லாம் வந்து உங்களால் ஈஸியாக வளைக்க முடியும். மெர்க்குரி வந்து லிக்விட் மெட்டல், சொல்லவே வேணாம். ஸோ இதில் எக்ஸப்ஷன் வந்து இவங்க மட்டும்தான். பட் மற்ற ஏன் அது எக்ஸப்ஷனாக இருக்கும்? பிகாஸ் டி ஆர்பிட்டல் வந்து எனக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும்போது அவங்களோட மெல்டிங் பாயிண்ட் இது எல்லாமே எனக்கு கம்மியாகும். புரியுது என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? ஃபைன், லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ப்ராப்பர்ட்டி வைஸ். ஸோ இன் ஜென்ரல்
இன் ஜென்ரல் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹாவ் மற்ற மெட்டல்ஸ் கம்பேர் பண்ணும்போது டிரான்சிஷன் மெட்டலுக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என்தால்பி ஆஃப் ஆட்டோமைசேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா if you look as per enthalpy of atomization, they have got high enthalpy of atomization, which is why due to the presence of strong metallic bonding, அவங்களோட metallic bonding எப்படி இருக்கும்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதா? enthalpy of atomization ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு மெட்டலை உருக்கி அதோட ஆட்டம்ஸாக பிரிக்கிறது. புரியுதா? இப்போ ஜிங்க்னு எடுத்துக்கிறேன்னா ஜிங்க் மெட்டலில் ஆட்டம்ஸ் எல்லாமே மெட்டாலிக் பாண்டால் பாண்டாக இருக்கும். நீ இப்போ இதை பிரேக் பண்ணி லிக்விட் ஸ்டேட்க்கு மாத்திர, அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு லிக்விட் ஸ்டேட்லேருந்து இன்னும் வேப்பர் ஸ்டேட் இது எல்லாமே போகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா என்தால்பி ஆஃப் ஆட்டோமைசேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுற எனர்ஜிங்கிறது ரொம்ப 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 ஜாஸ்தி ஃபார் த கேஸ் ஆஃப் your D block elements because they have strong metallic bonding. Clear? Then metallic character, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த எலிமெண்ட் அக்கர் ஒன்லி இன் 3 டைப்ஸ் ஆஃப் சாலிட் ஸ்டேட் உங்களுக்கு நடத்தி இருந்தால் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக், HCP hexagonal close pack and BCC body centered cubic structure. D block elementல இருக்கக்கூடிய arrangement only will be these 3 arrangements. புரிஞ்சுதா? Next, atomic and ionic radii. So generally atomic radii வந்து same trend இருக்கும் உங்களுக்கு. ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா either be D block 3D or 4D or 5D இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 3D சீரீஸோட ட்ரெண்ட் across a period it decreases or it decreases. ஓகே, அதே மாதிரி தான் 4D சீரீஸ் 5D சீரீஸ். அதில் ஒரு சின்ன சின்ன டிஸ்கிரிபன்சி இருக்குது. அது என்னங்கிறது either this session or next sessionக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி the phenomenon is associated with intervention of 4f orbital which must be filled before the filling starts in 5D subshell. இப்போ இதில் என்ன அப்படின்னா lanthanoid contraction அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். which part will come into scene your lanthanoid contraction. Is that clear to all of you? Yes. So if you want, please do take a screenshot of this. Note down this, guys. I'll just a minute, okay? So yes. Now, அப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை பற்றி. அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசிக் திங், திஸ் ஃபினாமினன் இஸ் அசோசியேட்டட் வித் இன்டர்வென்ஷன் ஆஃப் 4f ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபினாமினன்? இந்த அயன் கோபால்ட் நிக்கலுக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும்னா சிமிலராக இருக்கும். ஏன் இது? அதே மாதிரி லாந்தனைட் கண்ட்ராக்ஷன், ஆக்டினைட் கண்ட்ராக்ஷன் இது ரெண்டுமே அட்டாமிக் ரேடியஸில் இன்வால்வ் ஆகும். அது என்னங்கிறது நம்ம செப்பரேட்டாகவே இப்போ பார்க்க போகிறோம். பட் இங்கே ஓவராலாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மெல்டிங் பாயிண்ட், என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன், மெட்டாலிக் கேரக்டர் இது எல்லாமே டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு பொதுவாக அதிகமாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டாலிக் பாண்டிங் தான் மேஜரான ஒரு ரீசன். சரிங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட் என்னென்னா மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். பார்த்த அதே விஷயம் தான், ஹையர்னு பார்த்தோம். பட் அதில் ஒரு ட்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெண்ட் என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ரெண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டைட்டானியம் குரூப்லேருந்து தான் எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ டைட்டானியம்க்கு கீழே யார் இருப்பாங்கன்னா ஜிர்கோனியம், ஹஃப்னியம் இருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு வந்து வெனாடியம், நியோபியம், டான்டலம். கரெக்டா? அதுக்கப்புறம் யார் இருப்பாங்கன்னா குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். குரோமியம், மாலிப்டினம் அண்ட் டங்ஸ்டன். அதுக்கும் அப்புறம் யார் இருப்பாங்கன்னா மேக்னீஸ், டெக்னீட்டியம் அண்ட் ரீனியம். மேக்னீஸ், டெக்னீட்டியம் அண்ட் தென் ரீனியம். இதுதான் நம்மளுக்கு லாஜிக் இருக்கும். கரெக்டா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனோட கான்ஃபிகரேஷன் வந்து D2 கான்ஃபிகரேஷன், இவனோடது வந்து D3. கரெக்டா? திஸ் வில் பி வாட் D3, திஸ் வில் பி D4 அண்ட் திஸ் வில் பி D5 கான்ஃபிகரேஷன். டன். எனக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக அவங்களோட மெட்டாலிக் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. when number of unpaired electron increases, when number of unpaired electron increases, metallic bonding becomes stronger. ஸோ மெட்டாலிக் பாண்டிங் அதிகமாக இருக்கும்போது மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமாயிடும், என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷனும் எனக்கு அதிகமாயிடும். இப்போ இங்கே லாஜிக்கு வரலாம். இப்போ இந்த லாஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு D5 கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய மேங்கனீஸும் D5 கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஒரே நிமிஷப்பா. இந்த D5 கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய மேங்கனீஸ், டெக்னீட்டியம், ரீனியம் இவன் எல்லாமே வந்து பார்த்தேன் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் கம்பேரிட்டிவாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக இல்லையா? ஸோ பட் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக இருக்குன்னா குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். இப்போ கேட்கலாம்
மேம் இப்போ இங்கே வந்து ஈவன் இருக்கிறதுலே அன்பேர்ட் எலக்ட்ரான் மேங்கனீஸ்க்கு தானே ஜாஸ்தி, அப்போ அங்கே மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருந்திருக்கணும், பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருந்திருக்கணும் தானே. ஏன் அப்படி இல்லை? ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். D5 D10 கான்ஃபிகரேஷன்லாம் என்ன வெரி ஸ்டேபிள். ஸோ அப்போ அவங்களுக்கு தே டோன்ட் டிபெண்ட் ஆன் சப்போர்ட் த்ரூ பாண்டிங். புரிஞ்சுதா? ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தாலே உங்களுக்கு அந்த பாண்டிங் ஃபார்ம், அது கோவேலன்ட் பாண்டாக இருந்தாலும் சரி, அயானிக் பாண்டிங் வில் ஹேப்பன், பட் கோவேலன்ட் பாண்டோ இல்லை மெட்டாலிக் பாண்டிங்கோ ஆகக்கூடிய டெண்டன்சிங்கிறது கொஞ்சம் குறைவாயிடும். அதனால நம்மளுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோமியம் மாலிப்டினம் டங்ஸ்டனுக்கு மெல்டிங் பாயிண்ட் வில் பி த கிரேட்டஸ்ட். இப்போ 3D சீரீஸில் இருக்கலே ஜாஸ்தி குரோமியம், மாலிப்டினம்க்கு எனக்கு 4D சீரீஸில், டங்ஸ்டனுக்கு 5D சீரீஸில். ஸோ இவங்க தீஸ் ஆர் த எலிமெண்ட்ஸ், அந்த கரஸ்பாண்டிங் சீரீஸில் அவங்க மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து கீழே வாங்க, அயன் கோபால்ட் நிக்கல். சரிங்களா? அயன் கோபால்ட் நிக்கல் இந்த 3 பேருக்கும் மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட். சரிங்களா? இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, லாந்தனைட் கண்ட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது மட்டும் மேஜர் ரீசன் கிடையாது. அக்ராஸ் த பீரியட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ எனக்கு போக போக நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும் போது டிஃப்ரென்ஸ் இன் சைஸுங்கிறது என்ன ஆகிடும்னா எனக்கு கம்மியாகிட்டே போயிடும். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் குரூப்பில் இது இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம். யாருக்கு மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுலே ஜாஸ்தி, ஏன் மேங்கனீஸ் டெக்னீட்டியம் ரீனியம்க்கு தோ தே ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் தேர் மெல்டிங் பாயிண்ட் இஸ் லீஸ்ட். வை? அதுக்கு ரீசன் என்ன பார்த்தோம்? கம்ப்ளீட் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ தே ஆர் வெரி ஸ்டேபிள். ஸோ தேர் மெட்டாலிக் பாண்டிங் வில் பி லிட்டில் வீக், நாட் வெரி வீக் பட் லிட்டில் வீக். அதே மாதிரி அயன் கோபால்ட் நிக்கல் இவங்க 3 பேருக்கும் மெல்டிங் பாயிண்ட் வில் பி சேம். இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் நோட்ஸாகவே எழுதிக்கிட்டா வெல் அண்ட் குட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன்னா நம்மளுக்கு ஒரு ஆட்டம் வந்து மெட்டாலிக் பாண்டு பிரேக் ஆகி அது ஆட்டமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் என்னன்னா என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். கரெக்டா? எப்போ என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் அதிகமாகும்? மெட்டாலிக் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ எப்போ அப்போ மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் மெட்டாலிக் பாண்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குதா அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்போ மெல்டிங் பாயிண்டோட ஆர்டர் என்னவோ சேம் ஆர்டர் இஸ் ஃபார் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் ஆஸ் வெல். புரியுதா? அப்போ இங்கே வந்து யார் இருக்காங்க? டைட்டானியம் இருக்காங்க, டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், திரும்ப என்னது? மேங்கனீஸ். இதே த சேம் ஆர்டர். மெல்டிங் பாயிண்ட் டு என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருந்தால் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் அதிகமாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருந்தால் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ மெல்டிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் என்ன படிச்சிங்களோ சேம் ஆர்டர் ஆர் சேம் ரீசன் கேன் பி ரிப்பீட்டட் ஃபார் த என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் டென்சிட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலி அக்ராஸ் அ பீரியட் டென்சிட்டி வில் இன்க்ரீஸ். பட் ஜிங்க்குக்கு மட்டும் தேர் இஸ் அ டிப். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தீஸ் ஆர் ஆல் சாஃப்ட். ஜிங்க், கேட்மியம், மர்க்குரி இவங்க எக்ஸப்ஷனல் கேஸ். தீஸ் 3 ஆர் நாட் ஹார்ட் மெட்டல்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டடோட அவங்களோட டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல் இருக்கு, D10 கான்ஃபிகரேஷன், நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அதனால மெட்டாலிக் பாண்டிங் வில் பி வெரி வீக். அதனால அவங்களோட டென்சிட்டியும் என்ன ஆயிடுச்சு? அப்போ த பேக்டு க்ளோஸ் பேக்டா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் வால்யூம். அப்போ ஒரு யூனிட் வால்யூம்க்கு எவ்வளோ மாஸ் ஆக்குபை ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு டென்சிட்டி இருக்கும். கரெக்டா இல்லையா? பட் யூனிட் வால்யூம்க்கு மாஸ் க்ளோஸாக பேக்ட் ஆகணும்னா மெட்டாலிக் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ தான் எல்லாம் பக்கத்தில் வருவாங்க. பட் எனக்கு இங்கே அந்த பாயிண்ட் இல்லாததுனால வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், எனக்கு மெல்டிங் டென்சிட்டி வந்து இங்கே கொஞ்சம் டிப் ஆகிடும் ஜிங்க்கு. பட் மற்றபடி ட்ரெண்டில் எந்த சேஞ்சுமே இருக்காது. இட் ஜஸ்ட் இன்க்ரீசஸ் அக்ராஸ் த பீரியட். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, யூ ஆர் கம்பேரிங் த அட்டாமிக் ரேடியஸ் ஹியர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது எந்த சீரீஸ் அப்படின்னா, we are going to see about the 3D series. எந்த சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம்? 3D சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்போது இந்த குரூப் க்ரீன் கலர் தான் 3D சீரீஸ், கேண்டியம், டைட்டானியம், வெனாடியம். ஓகே, ஸோ in general we know across a period atomic radius will decrease. கரெக்டா? ஸோ as usual இங்கே என்ன இருக்குன்னா atomic radius has kept on decreasing, but காப்பர், ஜிங்க்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட்டாமிக் ரேடியஸ். ஏன் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அகெயின் த மேஜர் ரீசன் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல், வெரி ஸ்டேபிள். அப்போ என்ன ஆயிடும்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியாது. தோ நியூக்ளியர் சார்ஜஸ் ஹை, இட் கேன் நாட் பி அட்ராக்டட். ஷீல்டிங் எஃபெக்ட் வில் பி வெரி வெரி குட். புரியுதா? அதனால என்ன ஆயிடும்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடுவாங்க. அப்போ எக்ஸ்பேண்டடாக இருக்கிறனால அவங்களுக்கு என்ன ஆயிடும்? சைஸ் கொஞ்சம் பெருசாயிடும். ஜிங்க் வந்து அதில் எக்ஸப்ஷனல் கேஸ் ஆயிடும். நிக்கல், அந்த காப்பருக்கும் அந்த D10 கான்ஃபிகரேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால காப்பருக்கும் ஜிங்க்குக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அவ்வளோதான் எங்கள் விஷயம். புரிஞ்சதா? ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஜென்ரலி டிக்ரீசஸ், பட் இட் இன்க்ரீசஸ் பிட்வீன் காப்பர் அண்ட் ஜிங்க். கோபால்ட் அண்ட் நிக்கலுக்கு ஆல்மோஸ்ட் சேம் சிமிலர் அட்டாமிக் ரேடியஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்,
இப்போது இது ஸ்கேண்டியம். ஸ்கேண்டியம்க்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட் என்னன்னா இட்ரியம். ஸ்கேண்டியம்க்கு கீழே வர எலிமெண்ட் யாருன்னா இட்ரியம். இட்ரியம்க்கு கீழே வர எலிமெண்ட் வந்து யாருன்னா லாந்தனம். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியம் இது வந்து இட்ரியம், இது வந்து லாந்தனம். மூணையும் கம்பேர் பண்ணி பாரு. இட்ரியம்க்கும் லாந்தனம்க்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ். ஸோ டவுன் த குரூப் வாட் ஹேப்பன்ஸ் டு த அட்டாமிக் ரேடியஸ்? அட்டாமிக் ரேடியஸ் வில் இன்க்ரீஸ் டவுன் த குரூப். கரெக்டாக? டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கேயும் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நோ டவுட். ஸ்கேண்டியமை விட இட்ரியம் அதிகமாக இருக்குது, இட்ரியமை விட லாந்தனம் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த இன்க்ரீஸ் வந்து பார்த்தோன்னா பிட்வீன் 3D அண்ட் 4D சீரீஸ் த டிஃப்ரென்ஸ் இஸ் ஹை. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா ஹை. பட் இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சிமிலர், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். பார்த்தோன்னா ரொம்ப பக்கத்தில் தான் போகும். இது ஏன்? வை இஸ் இட் லைக் திஸ்? வை இஸ் இட் லைக் திஸ் மேம்? இது ஏன் இப்படி இருக்கு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்ரலாக ஸ்கேண்டியமோட சைஸ் இவ்வளோ, ஓகே, அடுத்து இட்ரியமோட சைஸ் இவ்வளோ, அதுக்கு கீழே வர லாந்தனமோட சைஸ் இவ்வளோ இருந்திருக்கணும். கீழே வர லாந்தனமோட சைஸ் இவ்வளோ இருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் இங்கே கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கோங்களேன். லெட்ஸ் டேக் அப் தீஸ் 2 எலிமெண்ட்ஸ். யாருன்னா இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் யார் இருக்காங்க? ஜிர்கோனியம் அண்ட் ஹஃப்னியம். முக்கியமாக ஜிர்கோனியம், அடுத்து யார் இருக்காங்கன்னா ஹஃப்னியம். இவங்க ரெண்டு பேர் மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே என்ன போடுறேன்னா ஜிர்கோனியம், அதுக்கு கீழே என்ன போடுறேன்னா ஹஃப்னியம் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஆல்மோஸ்ட் சிமிலர், கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க. ரீசன் என்னவா இருக்கலாம்? வாட் மைட் பி த ரீசன்? சரிங்களா? என்ன ரீசன் மேம் இங்கே? வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ஜிர்கோனியம் அண்ட் ஹஃப்னியம் டு பி எக்ஸிபிட்டட் லைக் திஸ்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்கேண்டியம் வந்து என்ன வரும்னா 4s2 3d1. கரெக்டா? ஜிர்கோனியம்க்கு என்ன வரும்? ஜிர்கோனியம்க்கு 5s2 4d1. கரெக்டா? ஆனால் ஹஃப்னியம்க்கு என்ன வரும் கான்ஃபிகரேஷன்? ஹஃப்னியம்க்கு what will be the configuration? 6s2 4f14, அப்புறம் என்ன இருக்கும்? 5d1. இதுதான் ஹஃப்னியமோட கான்ஃபிகரேஷன். அப்போது ஆக்சுவலி இதை ஃபுல்லாக எழுதணும்னா எனக்கு எப்படி இருக்கும்? 6s2 4f14 5d1. கரெக்டாக? இப்போ அதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். 4f14 5d1 6s2. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், இதில் ரெண்டுலேயும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்த 6s ஆர்பிட்டல் இங்கே இருக்குது, 6s இங்கே இருக்குது, 5d இங்கே இருக்குது, 4f இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்குது. சரிங்களா? புரியுதா? இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் நியூக்ளியஸ் 4f ஆர்பிட்டல் அண்ட் 5d சப்ஷெல் வில் ஹாவ் வெரி புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஒழுங்காகவே பாதுகாக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா நியூக்ளியர் ஃபோர்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். நடுவில் இருக்க எலக்ட்ரான்லாம் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை வாங்கினாதான் எனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் பெரிய தாக்கம் இருக்காது, நியூக்ளியர் ஃபோர்ஸோட தாக்கம் இருக்காது. பட் இங்கே 6sக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா 4f இருக்குது, 5d இருக்குது. வெரி புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அதனால் என்ன ஆகிடும்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ். அப்போது நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதிகமானா ஆட்டம் என்ன ஆகிடும்? ஷ்ரிங்க் ஆகிடும். அப்போ அதனால இங்கே என்ன ஆகிடுதுன்னா ஷ்ரிங்க் ஆகிடுது. ஸோ ஹஃப்னியமோட சைஸ் இவ்வளோ இருக்கணும் ஆக்சுவல் சைஸ். பட் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? இவ்வளோ ஆகுது. அப்போ இட் பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஜிர்கோனியம். It becomes almost similar to zirconium. Is that clear to all of you? So major இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா lanthanoid contraction அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் lanthanoid contraction சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுகிறேன். எனக்கு வந்து இங்கே ஸ்கேண்டியம், இட்ரியம், லாந்தனம், அக்டீனியம், அடுத்து வந்து என்ன இருக்குது? டைட்டானியம், ஜிர்கோனியம், ஹஃப்னியம் இருக்கும். கரெக்டாக இல்லையாமா? இப்போ நல்லா பாரு, இந்த லாந்தனம்க்கும் ஹஃப்னியம்க்கும் நடுவில் தான் உங்களுக்கு யார் வருவாங்க? லாந்தனைட் சீரீஸ். இப்போ இங்கே 3d1னா கான்ஃபிகரேஷன் ஸ்கேண்டியம்க்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாந்தனைட் சீரீஸ் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். 4f1 4f2 4f3 4f14 வரைக்கும் ஃபில் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ஹஃப்னியம் வருவாங்க. அப்போது ஹஃப்னியம்க்கு வந்து இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி ஃபில்ட் எஃப் ஆர்பிட்டல் இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா இந்த பீரியட் எலிமெண்ட்ஸ், அதாவது இது 5d சீரீஸ் எலிமெண்ட்ஸ், கரெக்டாக? 5d சீரீஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சைஸு எக்ஸ்பெக்டட் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த எஃப் ஆர்பிட்டல், லாந்தனைட் சீரீஸோட எஃப் ஆர்பிட்டல். ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லுவாங்க? லாந்தனைட் கன்ட்ராக்ஷன். 6d சீரீஸில் என்ன இருக்கும்னா ஆக்டினைட் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து அயனைசேஷன் என்தால்பி. என்ன பார்க்க போகிறோம்? அயனைசேஷன் என்தால்பி. ஸோ ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பீரியட் அயனைசேஷன் என்தால்பி இஸ் இன்க்ரீசிங். கரெக்டாக இல்லையா? பட் தேர் ஆர் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் ஹியர் அண்ட் தேர். எக்ஸப்ஷன்ஸ் வந்து ரெட்டில் மார்க் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா பாருங்க, லெட்ஸ் டேக் அப் யார் எடுத்துக்கலாம்னா ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு வீல் கம்பேர். ஓகே,
So let's take up chromium and manganese. நம்ம என்ன ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்க போறோம்? We are going to take up two elements. One is chromium and the other fellow is your manganese. இந்த ரெண்டு எலிமெண்ட் இங்க எடுக்கணும். சரிங்களா? இவங்களோட செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. எப்பவுமே செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி கால்குலேட் பண்றீங்கன்னா நீங்க ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது +1 ஆக்சிடேஷன். செகண்ட்னா என்ன? ரெண்டாவது எலக்ட்ரான் லூஸ் ஆக போகுது. அப்ப அதோட அர்த்தம் என்ன? ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆயிடுச்சு. அப்போ +1 ஸ்டேட்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ்க்கு தான் நீங்க என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி கம்பேர் பண்ணும்போது நியூட்ரல் ஆட்டம்ஸ்க்கு கம்பேர் பண்ணணும். இப்போ குரோமியம் மேங்கனீஸோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பினா குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் மேங்கனீஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் எதுவும் புரியுதா? இதுவே செகண்ட் அயனைசேஷன் என்தால்பினா எந்த கான்ஃபிகரேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும்? Cr+1 Mn+1 வச்சு கண்டுபிடிக்கணும். தேர்ட் அயனைசேஷன் என்தால்பினா Cr+2 Mn+2 கான்ஃபிகரேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. அப்பனா என்ன அர்த்தம்? +1 ஸ்டேட்ல ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான், இப்போ ரெண்டாவது எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு எப்படின்னு நீ பார்க்க போற. அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி இருக்கும். அப்போ Cr+1க்கு தான் பார்க்கணும். அப்போ குரோமியம் இன் +1 ஸ்டேட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? என்னமா இருக்கும்? 3d5 4s. ஆக்சுவலி இது வந்து 3d4 4s1 சொல்லலாம், அல்லது 3d5 ரெண்டுமே இருக்கட்டும். அதே மாதிரி மேங்கனீஸ் வந்து அதோட +1 ஸ்டேட்ல கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 3d5 4s1. கரெக்டா? ஏன்னா மேங்கனீஸ் வெறும் மேங்கனீஸோட கான்ஃபிகரேஷன் 3d5 4s2. கரெக்டா? ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க நல்லா பார்த்தீங்கன்னா மேங்கனீஸோட அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி will be very very less compared to your chromium. சரியா? இதை வந்து நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி இங்க எழுதுறேன். இப்போ இங்க என்ன வரும்? 3d5 3d4 4s1 எப்படி எழுதிக்கலாம்? 3d5. கரெக்டா? இதான் Cr+1 ஓட கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ இதுல நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. you have to observe something here. what is the thing that you have to observe? என்ன அப்சர்வ் பண்ணணும்னா வெரி சிம்பிள். நம்மளுக்கு வந்து இங்க குரோமியம்க்கும் மேங்கனீஸ்க்கும் they are talking about. கரெக்ட்? +1 ஸ்டேட்ல இவன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கான். இங்க 3d5 4s1. எப்பவுமே எனக்கு எப்போ ஃபாஸ்டா எலக்ட்ரான் லூஸ் ஆகும்? எனக்கு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போக போகுதுன்னா எலக்ட்ரான் ஃபாஸ்டா லூஸ் ஆகும், இல்லைன்னா ஈஸியா லூஸ் ஆகுது. அப்போ எனக்கு இங்க ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா இட் வில் ஈஸிலி மூவ் டு த ஸ்டேபிள் ஸ்டேட். ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா என்ன ஆயிடும்? இட் வில் ஈஸிலி மூவ் டு த ஸ்டேபிள் ஸ்டேட். நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இங்க ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சுன்னா ஈஸியா அது மூவ் ஆயிடும். பட் இங்க கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு. அப்போ இவங்களால ஒரு எலக்ட்ரான் ஈஸியா லூஸ் பண்ண முடியாது. அப்போ இவனுக்கு அயனைசேஷன் என்தால்பி அதிகமாயிடும், இவனுக்கு என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். அதனால தான் குரோமியம் விட மேங்கனீஸ்க்கு அயனைசேஷன் என்தால்பி கம்மியா இருக்கு. இன் ஜெனரல் இன்க்ரீஸ்ட் அதிகமா இருக்கணும், பட் கம்மியா இருக்கிறதுக்கு இதான் ரீசன். அப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா நீ கம்பேர் பண்ணணும். இப்போ செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி கேட்குறாங்க அப்படின்னா நீ +1 ஸ்டேட்ல எழுதி கம்பேர் பண்ணணும். புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோம்? அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய லாஜிக். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட் டவுன் திஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்புறமா உட்காந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே. சரிங்களா? ஹோப் யூ ஆல் ஹவ் நோட்டட் இட் டவுன். ஐம் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். Transition metals have high enthalpy of atomization. Zinc, cadmium and mercury are soft metals. Zinc, cadmium, mercury soft metal இருக்கிறதுக்கு one of the major reason என்ன நம்ம பார்த்தது? What is the major reason for zinc, cadmium and mercury to be soft metals? It has got very weak metallic bonding because of the completely filled d orbital, no unpaired electrons. இதெல்லாமே ரீசன் தான். ஸோ அதனால அது சாஃப்ட் மெட்டலாக இருக்கு. அடுத்த பாயிண்ட் என்ன? Transition metal have high enthalpy of atomization because transition metals are hard and they have strong metallic bonding. அந்த ரீசன் கண்டிப்பா எழுதிருக்கணும். அது எழுதினாதான் உங்களுக்கு இங்க மார்க் கிடைக்கும். இப்போ பாரு, நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் வைஸ் பார்த்தோம்னா எனக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் டி பிளாக் எலிமெண்ட்டுக்கு உண்டு. அதனால ஸ்ட்ராங்கர் இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன் அண்ட் தேர்ஃபோர் ஸ்ட்ராங்கர் பாண்டிங், ஸ்ட்ராங்கர் மெட்டாலிக் பாண்டிங்னு எழுதணும். 3 பாயிண்ட். லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான், stronger interatomic contraction and therefore stronger metallic bonding. So due to this they have high enthalpy of atomization. அடுத்து zinc, cadmium, mercury are soft metal because they do not due to completely filled, இது ரொம்ப முக்கியம், completely filled d orbital and absence of unpaired electrons causes weak metallic bonding. புரிஞ்சுதா? Very simple. Okay, next oxidation states. So generally oxidation states ஓட ட்ரெண்ட் இதுதான். இருக்கலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எக்ஸிபிட் பண்றவங்க யாருன்னா மேங்கனீஸ்.
மேங்கனீஸ்க்கு இந்த பக்கம் போக 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 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுற டெண்டன்சி கம்மியாயிடும். ஏன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸும் கம்மியாயிடும். புரியுதா? ஸோ அதனால போக போக எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் ஆகிற டெண்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். லோயஸ்ட், அதாவது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போ ஒரு காம்பவுண்டில் டி பிளாக் எலிமெண்ட்னால ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ண முடியும். டிஎன்எஃப் பிளாக்ல நம்ம பார்த்துருக்கோம். என்னது? when it forms a carbonyl compound NiCO4 FeCO5 இது ரெண்டுலையுமே அவங்களால என்ன எக்ஸிபிட் பண்ண முடியும்? they can exhibit zero oxidation state. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாண்டிங் பை எலக்ட்ரான் பை பாண்டிங் தான் இருக்கும். லிகேண்ட் கோஆர்டினேட் ஃபார்ம் பண்ணுறதே பை பாண்ட் ஃபார்மேஷன் மூலமாக இருக்கும். ஸோ அதனால அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா they exist in zero oxidation state. they are stabilized by pi bonding. ஸோ அதை இங்கே சொல்லியிருப்பாங்க. low oxidation states are found when a complex compound has ligand capable of pi acceptor character in addition to sigma bonding. அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு பை அக்செப்டாஸும் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட் வில் பி ஸ்டேபிள். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். சரியா? ஓகே, இதில் இந்த ட்ரெண்டில் நம்ம என்ன மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ நம்ம ஏதாவது ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம், அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஜிங்க்குக்கு பார்த்துக்கோ. ஜிங்க்குக்கு M2+லேருந்து இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கொஸ்டின் வச்சே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். வேல்யூஸ் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார் மேங்கனீஸ், ஜிங்க் அண்ட் நிக்கல் ஆர் மோர் ரெகட்டிவ் தென் எக்ஸ்பெக்டட் டு பி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த half filled D subshell in Mn2+, and the completely filled D10 configuration in Zn2+. சரிங்களா? இப்போ என்னன்னா Zn2+ ஓட கான்ஃபிகரேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா -0.76 இருக்கு. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இருக்கலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம ஒவ்வொன்றா அப்சர்வ் பண்ணிட்டே வருவோம். ஒன்று வந்து என்னன்னா டைட்டானியம், வெனாடியம், மேங்கனீஸ், அதுக்கப்புறமா ஈவன் ஜிங்க். சரியா? ஏன் M2+லேருந்து M+Mக்கு மாறுது. கரெக்டா இல்லையா? 1 minute, let me see if I can open a new slide. ஒரே நிமிஷம். Okay, fine. Let's not take risk. Fine. Anyway, here if you see here, how can we do this question now? So you have got your chromium, right? Chromium, manganese, இதெல்லாம் கம்பேர் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஜிங்க். Zn வந்து எந்த ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட் போகுது? +2ல இருந்து. Zn is getting converted from Zn+2 to zinc. அப்போ இங்கே அதுக்கு 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணும். கரெக்டாக இல்லைங்களா? இது பண்ணாதான் இந்த ப்ராசஸ் நடக்க முடியும். இதில் இது D10 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. கரெக்டா? 2 எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா D10 4s2 3D10 4s2 கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். இது ஒரு கதை. அடுத்த கதை யாரு? உங்களோட யூ கேன் டேக் அப் த எக்ஸாம்பிள் ஆஃப் யோர் மேங்கனீஸ். ஓகே, மேங்கனீஸ்க்கும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. மேங்கனீஸ் விட நம்ம யார் எடுக்கலாம்னா வெனாடியம். வெனாடியம் வந்து +2 ஸ்டேட்லேருந்து 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சுன்னா நம்ம என்னவா மாறுது? வெனாடியமாக மாறுது. +2 வெனாடியம் என்னது? ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனானியம், D3 கான்ஃபிகரேஷன். கரெக்டா? 4s2 D3. அப்போ D3 இப்போ இங்கே என்ன ஆகும்னா வெறும் வெனாடியம்னா எனக்கு என்ன இருக்கும்னா D3s2 கான்ஃபிகரேஷன் இருக்கும். கரெக்டா? பட் +2 ஸ்டேட்டில் நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா D3 கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஆக்சுவலாக டி ஆர்பிட்டலில் சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டேபிள். அது என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூ கேன் டேக் அப் என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் ஸ்டேபிள் மேம் அப்படின்னா D10, D5, D3. இந்த 3 கான்ஃபிகரேஷன் தான் வெரி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். புரியுதா? அப்போ வெனாடியம் +2ல D3 கான்ஃபிகரேஷன்லேருந்து அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு மூவ் ஆகுது. அப்போ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக நடக்குமா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குமானா நடக்காது. அப்போ இந்த ப்ராசஸ்க்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிளுக்கு புஷ் பண்ணுறோம். அப்போ அங்கே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். அப்போ ஜென்ரலாக M-லேருந்து M+2 இருக்கட்டும், M+2லேருந்து M ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை M+3லேருந்து M+2 ஸ்டேட்டாக இருக்கட்டும், இந்த கன்வர்ஷனுக்கு, அதாவது இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் எப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹவ் டு லுக் அட் தேர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அன்ஸ்டேபிள்லேருந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ அங்கே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வில் பி லெஸ். Is that clear to all of you? I'm sorry, reduction potential will be very, 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 very high there. Okay, I'm repeating again. Reduce ஆகிற டெண்டன்சி அதிகமாக இருந்ததுன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி கம்மியாக இருந்ததுன்னா
ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கும். நான் பேசுகிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது இங்கே நல்லா பாருங்கள், இவனுக்கு இருக்கிறதுலே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் லீஸ்ட் -1.18 -1 ரொம்ப கம்மியாக இருக்குது. மேங்கனீஸ்க்கு, டைட்டானியம்க்கு, வெனாடியம்க்குலாம். வெனாடியம்க்கு ஏன் கம்மியாக இருக்குங்கிறத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். +2ல் D3 ஸ்டேட் ஸ்டேபிள், அதிலிருந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகுறதுனால எனக்கு இது ஸ்பான்டேனியஸாக நடக்காது. அப்போ ஹை வோல்டேஜ் நீங்கள் இப்போ இங்கே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், இந்த டெண்டன்சி ஃபார் தெம் டு கெட் கன்வெர்டட் ஃப்ரம் திஸ் டு திஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ வென் ரெடியூசிங் டெண்டன்சி ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா Zn2+ 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணால் ஜிங்க்குக்கு கன்வெர்ட் ஆகுது. இது D10, இது D10S2, ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் இது ஒரு ஸ்டேபிள்லேருந்து இன்னொரு ஸ்டேபிள் ஸ்டேட்க்கு போகுது. புரியுதா? அப்போ இவங்களுக்கும் ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால அவங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிடுச்சு. ஓகே, இதில் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஆள் பார்ப்போம். யாருக்கு இருக்கிறதுலே ஜாஸ்தியாக இருக்குன்னா குரோமியம். யாருக்கு இருக்கிறதுலே ஜாஸ்தியாக இருக்கு? குரோமியம். அதாவது குரோமியம் வந்து +2 ஸ்டேட்ல இருந்து குரோமியமாக மாறுறதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதோட அர்த்தம் என்ன? their tendency to get reduced is more. அதான் அதோட அர்த்தம். their tendency to get reduced is more. அப்போ CR வந்து +2 ஸ்டேட்டில் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா D4னு இருக்கும். பட் குரோமியம் ஸ்டேட்டில் என்ன இருக்கும்? D5S1 கான்ஃபிகரேஷன் போயிடுவாங்க. அப்போ இன்கம்ஸ் அன்ஸ்டேபிள் டு ஸ்டேபிள் ஸ்டேட். கரெக்டா இல்லையா? அப்போ ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆவாங்க. அப்போ ஃபாஸ்ட்டாக ரிடக்ஷன் நடக்குதுன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதனால தான் இவனுக்கு இப்படி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கம்பேர் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். அன்ஸ்டேபிள் டு ஸ்டேபிள் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும் ப்ராசஸ். அப்போ ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டேபிள் டு அன்ஸ்டேபிள். ஸோ இது ரொம்ப ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள். எவனாலும் ஸ்டேபிளாக இருக்கவன் அன்ஸ்டேபிள் ஆகும்னு சொல்ல ஆவானா மாட்டான். அப்போ இங்கே என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி கம்மி. அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வில் பி கம்மி. புரியுதா? அவ்வளோதான் இங்கே லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுதான் இந்த 2 ஸ்லைட்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல் நோட்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக யூ கேன் ரீட் த நோட்ஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராப்பர்லி. கிளியர்? ஓகே. இப்போ question. Why is Cr2+ reducing and Mn3+ oxidizing when both have D4 configuration? ரெண்டு பேத்துக்குமே D4 configuration தான் இருக்கு. ஆனா ஏன் Cr2+ reducingனு சொல்றோம், Mn3+ oxidizingனு சொல்றோம்? reducingனா என்ன கண்ணா? their tendency to act as reducing agent. அப்படின்னா Cr2+ க்கு என்ன tendency அதிகம்? Cr2+ has tendency to get oxidized. Okay, Mn3+ is oxidizing now, it has more tendency to get what? Reduced. More tendency to get reduced. Okay, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். First Cr2+ ஓட configuration என்ன? Let's take up the configuration of Cr2+. Chromium க்கு என்னது? 3d4 4s2, அதாவது 3d5 4s1. So Cr2+ ஓட configuration வந்து என்னன்னா 3d4. கரெக்ட்? அடுத்து வந்து என்னது? The latter having a, on the other hand, Mn3+, கரெக்டா? Mn3+ ஓட configuration என்ன? Mn3+ ஓட configuration என்ன? What configuration do we get now? சொல்லுங்க. Mn3+ னா என்ன configuration வரும்? 3d4. ரெண்டுக்குமே 3d4 தான். ஓகே, இப்போ இது ரெடியூசிங்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஆக்சிடைஸ் ஆவாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ குரோமியம் +3 ஸ்டேட்டுக்கு ஆக்சிடைஸ் ஆனாங்கன்னா கான்ஃபிகரேஷன் என்ன ஆயிடும்? 3d3. ஓகே, பட் இது என்னது? ஆக்சிடைசிங். டெண்டன்சி டு ஆக்ட் as ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன ஆவாங்கன்னு அர்த்தம்? they get reduced. அப்போ மேங்கனீஸ் ரெடியூஸ் ஆகிறாங்க. என்ன ஸ்டேட்டுக்கு போறாங்க? Mn2+ ஸ்டேட்டுக்கு போறாங்க. 3+ இருந்து 2+, reduction. Oxidation number is reduced if it is reduction. அப்போ இங்க கான்ஃபிகரேஷன் என்ன வரும் நம்மளுக்கு? 3d3 வரும். ரெடியூஸ்னா 3d5, சாரி. ரெடியூஸ்னா என்னது? 3d5. அதாவது மேங்கனீஸ் +2ல இருந்து +3 போனால் எனக்கு என்ன வருது கான்ஃபிகரேஷன்? 3d3 கான்ஃபிகரேஷன். ஏன் 3d3 கான்ஃபிகரேஷன் குரோமியமை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 எழுதியிருக்கோம். T2G EGன்னு 2 கதை இருக்குது நம்மளுக்கு. கரெக்டா இல்லையா? we have got 2 stories. ஸோ இது வந்து T2G, இது வந்து என்னன்னா EG. கரெக்டா? எனக்கு 3d3 கான்ஃபிகரேஷன்னா T2G வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். அதனால தான் D3 கான்ஃபிகரேஷனும் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். நாட் ஆஸ் ஸ்டேபிள் as D5 D10, but this is also stable configuration. புரிஞ்சுதா?
ஸோ அதனால எனக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா குரோமியம்னால ஆக்சிடைஸும் ஆக முடியும். பட் மேங்கனீஸ் அப்படி கிடையாது. மேங்கனீஸ்னால ரெடியூஸ் தான் ஆக முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3D5 கான்ஃபிகரேஷன், வெரி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். புரியுதா என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? இப்போ இங்கே கேட்கலாம், மேம் இப்போ இவன் கூட ரெடியூஸ் ஆனால் 3D5 தானே மேம் வரப்போகுது கான்ஃபிகரேஷன், வாட் இஸ் மிஸ்டேக் இன் தட்? பட் அது குரோமியம் வந்து +1 ஸ்டேட்டில் 3D அது ஷிஃப்ட் ஆகிக்கலாம். 4s ஆர்பிட்டல் எம்டியாக இருக்கும். அதோட ஒரிஜினலே என்னது 3D4 4s1 கான்ஃபிகரேஷன் தான். கரெக்டாக இல்லையா? எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் தான் அது மாறுது நம்மளுக்கு. கரெக்டாக இல்லையா? 3D4 4s2 கான்ஃபிகரேஷன் தான். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் தான் எனக்கு அது மாறுது. ஸோ அதனால இங்கே விட இதுக்கு வந்து என்ன டெண்டன்சி ஜாஸ்தி அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய டெண்டன்சி ஜாஸ்தி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், Cr2+ is a stronger oxidizing agent than Fe2+ in aqueous solution. ஏ ஓகேவா? ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன கண்ணா அர்த்தம்? தே ஹாவ் மோர் டெண்டன்சி டு கெட் ஆக்சிடைஸ்டுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஸோ குரோமியம்கே ஆக்சிடைஸ் ஆகிற டெண்டன்சி ரொம்ப அதிகம். ஏன்னா குரோமியம் கேன் எக்ஸிபிட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அப் டு +6, +2லேருந்து +6 வரைக்கும் அவனால் அப் டு மேக்ஸிமம் இன்னும் 4 எலக்ட்ரான் அவனால் லூஸ் பண்ண முடியும். லூஸ் பண்ணி +6, அப்போ அவனுக்கு ஆக்சிடைஸ் ஆகிற டெண்டன்சி ரொம்ப 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 ஜாஸ்தி. ஸோ தட்ஸ் வை ஹி கேன் ஆக்ட் அஸ் அ வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட். புரியுதா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் ஹியர். நெக்ஸ்ட், இது வந்து ட்ரெண்ட்ஸ் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெனாடியம் வந்து +5, ஃப்ளூரின் ஆக்சிஜனோட உங்களோட டி பிளாக் எலிமெண்ட்ஸ் கேன் எக்ஸிபிட் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். யார் 2 பேர் கூட? ஃப்ளூரின் அண்ட் ஆக்சிஜன். அதுலேயும் ஆக்சிஜன் கூட இன்னும் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் நல்லாவே எக்ஸிபிட் பண்ணலாம் கம்பேர்ட் டு ஃப்ளூரின். ஓகே, ஏன்னா ஒரு ஆட்டமை ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஆக்சிஜனால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அதனால ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆக்சிஜனோட அதிகமாக இருக்கும் தேன் கம்பேர்ட் டு ஃப்ளூரின். ஏன்னா ஆக்சிஜனால் பை பாண்ட்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால இந்த காம்பவுண்டை ரொம்ப அந்த சென்ட்ரல் ஆட்டமை நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்குவாங்க ஈவன் இன் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் ஃப்ளூரினால பை பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது, வெறும் சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ அதனால ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் ஃப்ளூரினை விட ஆக்சிஜனோட காம்பவுண்ட்ஸ், இப்போ மேங்கனீஸே MnF7 is less stable than MnO4-. MnO4- மேங்கனீஸ் +7 ஸ்டேட்டில் இருக்கும். அது ரொம்ப ஸ்டேபிள் கம்பேர்ட் டு MnF7. இது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதை எக்ஸிபிட் பண்ணுறதே கொஞ்சம் கம்மி தான் MnF7ங்கிறது. ஓகே, சரி, 1 by 1 அப்படியே அந்த பாயிண்ட் பார்த்துட்டே போவோம். ஸோ VF5 is stable. வெனாடியம்னால +5 வரைக்கும் எக்ஸிபிட் பண்ண முடியும். while other halides undergo hydrolysis to give oxohalides of the type VOX3. புரியுதா? அதாவது VF5னா VF4, VF3, VF2லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே தண்ணியில் போடும்போது ஹைட்ரலைஸ் ஆகி காம்பினேஷனில் VOF3, VOF2 இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் they will form oxohalides. பியூர் ஹாலைட்ஸை விட ஆக்சோஹாலைட்ஸ் இன்னுமே ஸ்டேபிள். புரியுதா? ஓகே, அதே மாதிரி காப்பர் இன் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆல் தி ஹாலைட்ஸ் எக்ஸப்ட் அயோடைடு. காப்பர்னால வெறும் CuI2 ஃபார்ம் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் இது என்ன ஆயிடும்னா டைமரைஸ் ஆயிடும். +2லேருந்து +1 ஸ்டேட்டுக்கு போயிடும் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் டைமரைஸ்ட் காம்பவுண்ட். புரியுதா? ஸோ ஃபார்ம்ஸ் Cu2I2. என்ன ஃபார்ம் பண்ணும்? Cu2I2. இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? டன். அதே மாதிரி ஆக்சிஜன் ஆல்சோ ஸ்டெபிலைசஸ் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆக்சோகேட்டயான்ஸ். SO4 2- ஆக்சோ ஆனயான். அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் VO3 VO2+1. அப்போ இது என்னது? ஆக்சோகேட்டயான்ஸ். ஆக்சோகேட்டயான்ஸ் இன்னமுமே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பாங்க. புரியுதா? ஓகே, அதே மாதிரி ஆக்சிஜன் எக்ஸிட்ஸ் ஃப்ளூரின் இன் இட்ஸ் எபிலிட்டி எக்ஸீட்ஸ். ஃப்ளூரினை விட ஆக்சிஜன் will exceed in its ability to stabilize higher oxidation states. இதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. thus highest manganese fluoride, அதாவது Mn மேங்கனீஸ் வந்து ஃப்ளூரைட் ஸ்டேட்டில் MnF4 தான் எக்ஸிபிட் பண்ண முடியும். MnF7 எக்ஸிபிட் பண்ணாது. பட் ஸ்டில் மேங்கனீஸ் கேன் எக்ஸிபிட் அப் டு +7 ஸ்டேட். பட் MnF7 இல்லை, கிடையாது. ஃப்ளூரிட்ஸில் MnF4 தான் மேக்ஸிமம் மேங்கனீஸ்க்கு. ஆனால் ஆக்சைடில் MnO7 வரைக்கும் அதால் ஃபார்ம் பண்ண முடியும். மேம் O7னா மேங்கனீஸ்க்கு +14 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருமே, அப்படி கிடையாது. அங்கே பெராக்சைடு பாண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இட் கேன் எக்ஸிபிட் அப் டு MnO7. கிளியர்? ஓகே. So highest oxidation state of manganese in fluoride is +4, but highest oxidation state of oxide is Mn2O7. Because, why is this? It's because covalent fluorine can form single bond while oxygen forms double bond. So அதனால இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். புரியுதா? எஸ்.
That is also option D is the right answer. First ionization energy of the elements of first transition series. Titanium la irundhu copper poga poga ionization energy increase aacha decrease aacha. Ida answer. Okay, so let's look at. So it increases as the atomic number increases. Very simple. Adla indha change me illa. Poga 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 adu increase aite pochu. Avladha. Okay, next. Magnetic properties. Magnetic properties la paramagnetic na unpaired electron irundha adu paramagnetic. Is that clear? அதே மாதிரி magnetic moment கண்டுபிடிக்கிற formula என்ன? mu is equal to n into n plus 2. இதுதான் formula. Mu is equal to what? Root of n into n plus 2. Where n represents what? Number of unpaired electron. Clear? Okay. இது எப்படி calculate பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Okay. Next. Colors produced. Colors produced ங்கிறது it's basically based on DD transition and the charge transfer transitions ரெண்டு இருக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இல்லையா DD transition என்ன T2G ல இருந்து EG க்கு ஜம்ப் ஆகுது இந்த ஜம்ப்ல என்ன கலர் அப்சார்ப் ஆகுதோ அதோட காம்ப்ளிமெண்டரி கலர் எனக்கு எமிட் ஆகும் புரியுதா இந்த கேப் ரொம்ப அதிகமாச்சு if the gap is very 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 high அப்போ ஹை frequency கலர் வந்து அப்சார்ப் ஆகும் எனர்ஜி கேப் அதிகமா இருந்ததுனா ஹை எனர்ஜி அதாவது ஹை frequency கலர்ஸ் வந்து அப்சார்ப் ஆகும் நமக்கு புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோம்னு so observed color is always complementary of the color which is absorbed by the substance இதுல V plus 5 உங்களோட V plus 5 Cr plus 6 Mn plus 7 இவங்களால அதிகமா கலர்ஸ் எதுவுமே no unpaired electron so colored ionங்கிறது charge transferனால மட்டும் தான் நடக்கும் உங்களுக்கு they can exhibit color only because of the charge transfer புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோம்னு Zn வந்து Zn ஸ்டேட்டா இருக்கட்டும் இல்ல Zn plus 2 ஸ்டேட்டா இருக்கட்டும் none of their compounds will be colored because they do not have unpaired electrons at all அப்ப DD transitionங்கிறதே அங்க வாய்ப்பே இல்ல புரியுதா ஓகே ஃபைன் இது வந்து ஒரு கேஸ் பேஸ்ட் ஸ்டடி ஓகே நீ ஸ்கிரீன் பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கேஸ் ஸ்டடி क्वेश्चंस கேக்குறாங்க இல்லையா NCERT ல அது மாதிரி சோ இத ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் பாஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி क्वेश्चन சால்வ் பண்ணலாம் சரியா Manganese belongs to which series? 3D series, 4D series, 5D series, 6D series. Very simple. It belongs to the third transition series. First transition series da enna series? 3D series. Second transition series வந்து என்னது 4D. Third transition வந்து 5D. Fourth transition வந்து 6D series. Manganese belongs to 3D series. So option A. Clear? In the first transition series, melting point of manganese is low. ஏன் manganese ஓட melting point அதிகமா இருந்தது? Because due to D5 configuration, metallic bonds are weak. அதான் reason. புரிஞ்சுதா? Okay. அவ்வளவுதான். Next. Transition metals show variable valency. இதுக்கு reason என்ன? Transition metal have a large energy difference between Ns and N-1D. Reason correctா தப்பா? Assertion correct. No doubt about it. அப்போ ஒன்னு என்ன இருக்கலாம் எதெல்லாம் ஆன்சரா இருக்கலாம் A B C கண்டிப்பா D கிடையாது இப்போ ரீசன் பாரு ரீசன் வந்து தப்பு அவ்வளவுதான் ரீசன் itself is not right அப்போ ரீசன் இஸ் ஃபால்ஸ் இருக்குது இதுதான் C ஏனா நான் சொல்லிருக்கேன் 3D க்கும் 4S க்கும் நடுவுல எனர்ஜி கேப் கம்மி எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மி அவங்க வேரியபிள் வேலன்சி எக்ஸிபிட் பண்றதுக்கு காரணம் இதுதான் எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மி and இன்னொன்னு வந்து unpaired electrons in d orbital these are the two reasons for them to exhibit variable valency and colored compounds clear actually transition metal due to very small difference between the ns2 and n-1d shells clear அடுத்து properties of d block catalytic property ங்கிறது d block element க்கு உரித்தான ஒரு விஷயம் why do they exhibit catalytic property due to high surface area they exhibit catalytic property ஓகே சோ இன்னொன்னு அவங்களுக்கு வேரியபிள் வேலன்சி எக்ஸிபிட் பண்ண முடியும் அது one of the major reason தான் அவங்க ரெண்டு ரீசன் why do they have catalytic property high surface area and their ability to exhibit variable valency elements okay next இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஹேபர் processல உங்களுக்கு what are the elements catalyst என்னலாம் இருக்கலாம் what are the catalyst in the Haber's process ஒன்னு வந்து என்னது iron is a catalyst finely divided iron is one of the catalyst ஞாபகம் வெச்சுக்கோங்க catalyst Haber's process is used for the preparation of ammonia what is a catalyst iron next Oswald process is used for the preparation of nitric acid and there you use platinized aspartose அப்ப platinum is a catalyst there clear aspartose ங்கிறது ஒரு mineral okay அதே மாதிரி contact process is used for the preparation of sulfuric acid
Contact process லையும் catalyst யார் முக்கியமான catalyst V2O5 it acts as an oxidizing agent. Contact processல முக்கியமான ஆள் யாரு oxidizing agent V2O5 புரிஞ்சுதா ஓகே next most important thing interstitial compounds இதெல்லாமே அதிகமா கேட்கக்கூடிய questions தான் சரிங்களா சோ என்னன்னா D block elementல interstitial அதோட ஸ்பேசஸ்க்குள்ள ஹைட்ரஜன் நைட்ரஜன் கார்பன் போரான் இந்த மாதிரியான குட்டி குட்டி ஆட்டம்ஸ் ட்ராப் ஆயிடும் இப்படி ட்ராப் ஆகிறனால அவங்க இந்த மாதிரி நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஹாவ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட் பியோர் மெட்டலை விட இவங்களோட மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப 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 அதிகமாகிடுது ஸோ வெரி ஹார்ட் சம் போரைட்ஸ் அப்ரோச் டைமண்ட் அதாவது சிலது போரான் போய் ஆக்குபை ஆகிருக்க மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைமண்டை விட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆர் ஆல்மோஸ்ட் அப்ரோச் த ஹைனஸ் நாட் ஜாஸ்தி பட் டைமண்டோட ஹார்ட்னஸை ரீச் பண்ணுற அளவுக்கு ஹார்ட்னஸ் அவங்களுக்கு கிடைச்சிருது ஸோ நேச்சுரல் அதோட ஒரிஜினல் மெட்டலை விட இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸோட மெல்டிங் பாயிண்ட் அதோட ஹார்ட்னஸ் எல்லாமே அதிகம் அண்ட் ஆல்சோ பட் மெட்டாலிக் கண்டக்டிவிட்டிங்கிறது ரீடெயின்ட் அது மாறாது எது மாறாது மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி that is retained which is changing melting point and hardness changes but metallic conductivity do not change which is retained புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோம்னா fine so and this as they have empty d orbital they have more tendency to form coordination compounds this you all know I need not explain this what are the reason for them to form complex compounds comparatively smaller size of metal ions high charge on ions increase in E bar M ratio நியூக்ளியர் சார்ஜ்னு எழுதிக்கோங்க ஹை நியூக்ளியர் சார்ஜ் சின்ன சைஸ் எம்டி டி ஆர்பிட்டல் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ் மூணு ரீசன் என்னென்ன ஸ்மாலர் சைஸ் ஹை நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் ஆல்சோ அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ் எம்டி டி ஆர்பிட்டல்ஸ் புரியுதாக்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் அலாய் ஃபார்மேஷன் எதனால முக்கியமாக வந்து உங்களால் காப்பர் கோல்டு அலாய் ஈஸியாக ஃபார்ம் ஆகும் கரெக்டா இல்லையா அதே மாதிரி குரோமியம் நிக்கல்லாம் ஈஸியாக அலாய்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்குள்ளே அலாய் ஃபார்ம் பண்ணுற டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா சிமிலர் சைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அது சைஸில் ஸோ பிகாஸ் ஆஃப் சிமிலர் ரேடியை அண்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அலாய்ஸ் ஆர் ரெடிலி ஃபார்ம்டு பை டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இஸ் தட் கிளியர் ஸோ அதனால அவங்களோட அலாய் ஜென்ரலாக எப்போவுமே ஹார்டாக இருக்கும் அண்ட் தே ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் இப்போ கோல்டு வந்து ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும் கரெக்டாக பட் ஆனால் அந்த கோல்டில் நீ காப்பர் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் strength கொஞ்சம் அதிகமாயிடும் and the alloy will be little stronger is that clear to all of you so that is the major reason here okay next account for the following transition metal form large number of complex compounds நான் சொன்ன மூணு ரீசன் எழுதணும் என்ன ரீசன்ங்கிறது வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதிரு சரிங்களா okay so and here is a reason small size high ionic charge and availability of empty d orbitals these three are the important reasons which of the following has more unpaired d electrons நம்மளுக்கே ஓரளவுக்கு தெரியும் ஜிங்க் வந்து +1 or +2 எந்த ஸ்டேட்லையுமே D10 தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது காப்பரை விட அயன் அல்லது நிக்கல் அயன் தான் அயன் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து என்ன இருக்குன்னா D6S2 கான்ஃபிகரேஷன் அப்போ அயன் வந்து +3 ஸ்டேட்டில் D5 கான்ஃபிகரேஷன் 5 unpaired electron மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் unpaired electron அயனுக்கு தான் இருக்கும் ஸோ ஆப்ஷன் டி புரியுதா ஓ +3 +2 +2 +2 கான்ஃபிகரேஷன் வந்து D6 4 unpaired எலக்ட்ரான் இருக்கும் ஸோ அதனால 4 கிளியர் ஓகே transition element form alloys easily because they have what ஏன் அவங்களால alloy ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியுது because they have nearly same atomic size same atomic number சேம் கிடையாது இது கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணி விட்டுரு சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் கிடையாது அப்போ ஆப்ஷன் வந்து என்னது சி தான் ஓகே that's it with this we have completely finished our physical properties of your D block elements இதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அந்த பார்ட் முடிச்சிட்டோம் next sectionல we'll be seeing about potassium dichromate potassium permanganate and your F block elements okay fine so thank you all of you students for the great session bye bye